அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலேயே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடணும். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 25,300 கால், கரெக்டுங்களா? இது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் கொடுக்கலாம்னு இல்லைங்க. 25,400 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 25,200 கொடுக்கலாம், 25,100 கொடுக்கலாம், 25 எனி ஸ்ட்ரைக். மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்க முடியும். ஆனா ஒரு லெவல்ல வைத்து டைரக்ஷனை மட்டும்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், கரெக்டுங்களா? இது இங்க பாருங்க, காலையில லோ என்ன பாத்தீங்களா? இந்த பிரைஸ் அவரால் பிரேக் பண்ண முடியல, அங்கிருந்து ரேலி ஆயிடுச்சு. இங்க போயிட்டு ஏன் இங்கிருந்து திரும்பினாங்கன்னு தெரியுமா? இதுக்கான விடை உங்க கையில் இருக்கணுங்க. இதை பிரேக் பண்ணல கடைசி வரைக்கும். எகைன் இங்க இருந்து ரேலி, இங்க ஏன் இவ்வளவு நேரம் நின்னாங்க? அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும். அடுத்தது இங்க போயிட்டு இங்க இருந்து ஏன் திரும்புச்சு, இதுதான் முக்கியம். ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு இடத்துல இருந்து போயிட்டு ஏன் அங்க இருந்து திரும்பணும், அந்த கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்புங்க. எல்லாரும் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஆனா இவர் என்னடா ஸ்ட்ரைக்கை போட்டு ஸ்ட்ரைக்கவே சொல்றாரு, அதுக்கு ஒரு இது கூட இது ஆக மாட்டிருக்கு ஏன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கேள்வியா எழுப்புங்க, சிந்திங்க. அதுக்கப்புறம் நீங்களே படிக்கலாம். நீங்க யார்கிட்ட எங்கிட்ட கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட கிளாஸ் போகணும் அவசியம் இல்லை. நீங்க இந்த சிந்தனையை கேட்டீங்கன்னா ஆப்ஷன் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் இதுக்குள்ள உங்களை கொண்டு போகும். அதை படிக்காருங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் பண்ணுங்க. தயவு செய்து யாரோ சொல்றாங்கன்றதை பிளைண்டா நம்பிலாம் ட்ரேடு மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு முக்கியமா ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா அதுல டைம் வேல்யூ கிடையவே, மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. அது காலைல 9 கால் ஓப்பன் ஆகும் போட்டிருக்க முடியும், ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது, ஓகேங்களா? அங்கிருந்து இறங்கின மார்க்கெட்டிங் இருந்து ரிவர்சல்ல இருந்து அப்படியே இறங்கிடுச்சு. எகைன் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? 136 தான் அடுத்த டிசிஷனுக்கு மறுபடியும் ஃபர்தரா என்ன இருக்கும், இவர் இது கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னும் ஹெவியா ஃபால் ஆயிருக்கும். அப்போ ஏன் இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம், அப்ப ஏன் இதை கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பும். அதனுடைய தேடுதல்ல தான் நீங்க ஒரு விடையை கண்டுபிடித்து உங்களால. அதே போல ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிருக்கு. தயவு செய்து பொசிஷன்ற பேச்சுக்கே அங்க இடமே கிடையாதுங்க. உங்க ட்ரேட் இன்ட்ராடே, அன்றைய தினம் இன்ட்ராடேல முடிச்சது, அவ்வளவுதான். பொசிஷன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதனால புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. வீக்லி லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல அனௌன்ஸ் பண்றேன். மறுபடியும் மண்டே காலையில எப்பவும் போல இன்ட்ராடே லெவல்ஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளமுடன்.